GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ட்ரம்ப் விதித்த அந்த 50% வரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்ல இந்தியா இருக்கிறத பார்க்க முடியுது. பிரேசிலும் நாம மட்டும்தான் இவ்வளவு பெரிய வரி விதிப்புக்கு ஆட்பட்டிருக்கோம். பின்னடைவிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நாள் ஆகும். ஸோ அதனால இது ஒரு பெரிய பின்னடைவு தான். இதற்கு அரசியல் ரீதியாக நீங்க பார்க்கறது, நீங்க பிரைம் மினிஸ்டர் சீனாவில் இருக்காரு, டியான்ஜின்ல இருக்காரு. நாம் ஒன்றும் பெரிய நண்பர்கள் கிடையாது சீனர்களோட. ஏன்னா இது 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் அங்கே போறார். இதை இந்த மாதிரி அவர் போகணுன்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கை காரணமா இருந்திருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம சீனாவை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. கண்டிப்பா நாம இதுவரைக்கும் எந்த நாட்டோடவும் உறவை வெட்டி கொண்டதில்லை. ஒரே ஒரு நாட்டோடு மட்டும்தான் நாம் உறவை வெட்டி கொண்டோம், அது சீனா. அது அவர்களை கஷ்டப்படுத்தியிருக்கு. அவர் பீட்டர் நவாரோ, ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர். மோடி ஒரு நல்லவர் தான். அவர் ஏன் இந்த பூட்டினோடவும் ஷீயோடவும் ஒய் இஸ் ஹி இன் பெட் வித் தெம் அப்படின்ற. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் ஒரே கார்ல பயணிக்கிறாங்க. இதெல்லாம் மேலும் ஒரு கோபத்தை ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தாதா? 45 நிமிடம் 2 உலக தலைவர்கள் என்ன பேசியிருக்க முடியும் ஒரு காரில்? புட்டினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, அந்த கார் தான் எங்களுடைய சுவர். மோடி வாஸ் அட் ஹோம். அவர் அவருடைய இல்லத்தில் இருப்பது போல் உணர்ந்தார். 2ஆம் உலகப் போர் முடிந்த 80வது ஆண்டை நிறைவு செய்யும் வகையில், அதை கொண்டாடும் வகையில், அது ரஷ்யர்களும் சீனர்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று காட்டும் வகையில் ஒரு பெரிய இராணுவ அணிவகுப்பு இன்னைக்கு நடக்கிறதா இருக்கு. அந்த அணிவகுப்பை பார்க்கறதுக்காக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் வந்திருக்கார். an alternative world order. அதை இந்த தலைவர்கள் செய்யற மாதிரி இருக்கு. மக்களுக்கு பொதுவாக ஒரு அச்சம் இருக்குது. 3ஆம் உலகப் போர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. 2 நாள் முன்னாடி நியூயார்க் டைம்ஸில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு டசன் ஆட்கள் 2 தரப்புலையும் பேசி அவர்கள் ஒரு பெரிய கட்டுரையை வடித்திருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஜூன் 17 அன்று நம்முடைய பிரதமருக்கு ஃபோனில் அழைத்து ஒரு 35 நிமிடம் அவர் பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறார், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த 4 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வந்ததில் நம்முடைய பிரதமர் அதை மறுத்து என்ன சொல்கிறார், இல்லை இது நாங்களே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறார். அதை கடந்து போகிறார் ட்ரம்ப். அவர் சொல்கிறாரு, என்னை பாகிஸ்தானிகள் எனக்கு நொபல் பரிசு தருவதற்கு பரிந்துரை செய்ய போகிறார்கள். அதை நம்முடைய பிரதமர் கடந்து போகிறார். இந்த சூழல்ல நம்ம ரஷ்ய அதிபரோட ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல இருக்கும். அந்த பெனால்டி என்ன அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா சார்? இதுக்கு மேல என்ன அதிகரிக்கும்? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஐநா முன்னாள் அதிகாரி UN கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தஸ்னீம். சார், இப்போ இந்த ட்ரம்ப் விதித்த அந்த 50% வரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்ல இந்தியா இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா கிட்டத்தட்ட 600 டேங்குகளுக்கும் அந்த ஜவுளி துணியாக இருக்கட்டும், இறால்களாக இருக்கட்டும், அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது. இது உற்பத்தியாளர்களுக்கும் சரி, இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு இந்த 50% வரி விதிப்பு என்பது. நாம் பிரேசிலும் நாம மட்டும்தான் இவ்வளவு பெரிய வரி விதிப்புக்கு ஆட்பட்டிருக்கோம். இந்த பின்னடைவிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நாள் ஆகும். அது மீண்டு வருவதற்கு வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா புதிய சந்தைகளை நாம் கண்டுபிடிக்கணும். அமெரிக்காவில் இருக்கும் அமெரிக்கர்களுக்கு இருக்கும் வாங்கும் சக்தியும் வாங்கும் திறன் மட்டுமல்ல, அவர்கள் வாங்குகின்ற எண்ணமும் உடையவர்கள். அதாவது அவங்க ஒரு கன்சூமரிஸ்ட் சொசைட்டி, ஒரு நுகர்வோர் சமுதாயம். அவர்கள் பல பொருட்களை வாங்குபவர்கள். அந்த மாதிரி உங்களுக்கு மற்ற நாடுகளில், ஐரோப்பாவில் அந்த அளவுக்கு நுகர்வோர்கள் இருப்பதாக நான் எண்ணவில்லை. சீனாவினுடைய சந்தை நமக்கு இன்னும் ஒரு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர்களை விட நாம் மலிவா பொருட்களையோ அல்லது அவர்களை விட நம்ம நேர்த்தியாக பொருட்களையோ பண்ணக்கூடிய இடத்துல நாம் இல்லை. அது வர்றதுக்கு நாளாகும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய பின்னடைவு தான். இந்த பின்னடைவினுடைய இதை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது இதை மட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தான் நம்ம அரசியல் தடத்தில் பார்க்குறோம். பொதுவாக இதற்கு முன்னாடி வருமான வரியில் சில சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வந்தது சமீபத்தில். இப்போ GSTயில் அதே மாதிரி சீர்திருத்தங்கள் வரும்ட்டு. அப்போ உள்நாட்டு சந்தையை ஊக்குவிக்கிற முயற்சிகள் இது. அப்போ இங்கே உள்ள இருக்க நுகர்வோர் பொருட்களை வாங்குறாங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் இதனால் ஏற்படக்கூடிய தேக்கத்தை கொஞ்சம் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை இருக்கும். ஆனால் பல திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், திருப்பூரில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், சூரத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், பல ஏற்றுமதியாளர்கள்,
அவர்கள் வயிற்றில் அடிக்கப்படும். அவர்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் சிதைக்கப்படும். அதுல ஒண்ணு சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஆனா இதுக்கு மாற்று வழி அப்படிங்கறத அரசு சிந்திக்கலையா சார்? என்ன மாதிரியான மாற்று கொண்டு வந்தா அதுல ஒரு சீரான நிலையை நம்ம அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கெல்லாம் நாளாகும். அதான் நான் புதிய சந்தைகளை கண்டுபிடிக்கணும். நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கு இப்போ விலைவாசிகள் அதிகமாயிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து 11% என்னமோ வரி இருந்துச்சு இறால் ஏற்றுமதிக்கு. இப்போ 61% வரி. அப்போது நாம் 100 ரூபாய்க்கு முன்னாடி ஏற்றுமதி பண்ணது 111 ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 161 ரூபா. நம்ம விட பங்களாதேஷ்லேருந்து போகக்கூடிய இறால்கள் 111 ரூபாய்க்கே கிடைக்கும். அவர்கள் அவங்கக்கிட்ட தான் வாங்குவாங்க. நாம் விலை குறைவாக கொடுத்தா தான் நம்மகிட்ட வாங்குவாங்க. நம்ம மலிவாகவும் இருக்கணும், தரமாகவும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து மலிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற பல நாடுகளுக்கு 19% தான் வரி விதிப்பு, 20% தான் வரி விதிப்பு. இப்போ நாம் எங்கே அவங்களோட போட்டி போட முடியும்? 50% நாம் அமிழ்ந்து போயிடுவோம். அதனால் அதுதான் நிலைமை. இதை சரி பண்ணுறதுக்கு நாளாகும், நிறைய நாளாகும். அதுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி சீரமைப்பு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்புறம் ஏற்றுமதியாளர்களுக்கு அவர்கள் வந்து வரி சலுகை தரலாம், ரிபேட் தள்ளுபடி தரலாம், இதெல்லாம் அவர்கள் செய்யலாம். இந்த கோவிட் காலத்தில் எப்படி இந்த அரசு வந்து ஒரு போர் செயல்முறையோட போர்க்கால நடவடிக்கையாக சிலதெல்லாம் எடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஏற்றுமதியாளர்களே அவர்களுக்கு சில யோசனைகளை வழங்கியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கடன்களை கொஞ்சம் கால அவகாசம் இல்லை, தள்ளுபடி இல்லை, கால அவகாசம் அதிகமாக தருவது, அல்லது வரி சலுகைகள், அதற்கு பிறகு வந்து வட்டி சலுகை, வட்டி குறைப்பு, இந்த மாதிரி அந்த ரிபேட்டுன்னு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு. அது வந்து கொஞ்ச நாளாக இல்லை, அதை திருப்பி கொண்டு வர்றது. இப்படி சில இந்த 50% வரி விதிப்பை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு. ஸோ நாம் விலையை வந்து குறைச்சி வச்சுக்கிறோம். இங்கே அந்த நம்ம ஏற்படுற நஷ்டத்தை வந்து அரசனுடைய இந்த நடவடிக்கைகளால் நம்ம சரி கட்ட முடியுமானால் அந்த அமெரிக்க சந்தையை நாம் தொடர்ந்து எட்ட முடியும். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இதற்கு அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 2 நாளாக வந்து பிரைம் மினிஸ்டர் சீனாவில் இருக்கார், டியான்ஜனில் இருக்கார். நீங்கள் அதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவர் வந்து பூட்டினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வர்றது. சொல்லுங்கள். இல்லை சார், ஆனால் இப்போ போய் அவர் ஷி ஜின்பிங்கை சந்திச்சிருக்காரு. இரு நாடுகளும் இணைந்து செயல்படணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஜின்பிங் தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நாட்டு ஊடகங்களில் வெளியான அந்த பத்திரிகை செய்திகளில் நிறைய வெளிநாட்டு அதிபர்களோட ஷி ஜின்பிங் இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தில் மோடி அவர்களுடைய புகைப்படம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் சார். நம்ம அதை பார்க்க வேண்டாம். நாம் என்ன பார்க்கணுன்னா, நமக்கும் அவர்களுக்கும் நாம் ஒன்றும் பெரிய நண்பர்கள் கிடையாது சீனர்களோட. ஏன்னா இது 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் அங்கே போகிறார். இதை வந்து இந்த மாதிரி அவர் போகணுன்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கூட இந்த ட்ரம்ப்போடைய இந்த நடவடிக்கை காரணமாக இருந்திருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர்கள் நிறைய இறங்கி வந்திருக்காங்க. அவருடைய வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்தார். இந்த விஜயத்திற்கு முன்பாக அவர் இங்கே வந்து நம்முடைய ஜெய்சங்கரை சந்தித்தார், நம்முடைய பிரதமரை சந்தித்தார், அஜித் தோவால் நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் போனார். அதற்கு பிறகு இந்த விஜயம் நம்ம தரப்பிலிருந்து நடக்குது. அப்போது த டான்ஸ் ஆஃப் த டிராகன் அண்ட் த எலிஃபென்ட் அப்படின்ட்டு முதன்முறையாக ஷி ஜின்பிங் சொல்லுகிறார். நெருப்பு கக்கும் வேதாளமும் யானையும் ஒன்றாக நடனம் செய்ய வேண்டும். அப்புறம் நமக்குள்ளே இருக்க எல்லை பிரச்சனை நம்முடைய உறவை வரையறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை மீறி நாம் செயல்படணும். நாம் கூட்டாளிகளாக இருக்கணும். வி ஷுட் பி பார்ட்னர்ஸ், போட்டியாளர்களாக இருக்கக்கூடாது, நாட் ரைவல்ஸ். இதெல்லாம் வந்து சீனர்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு இனம் அல்ல. அவர்கள் குறைவாக சொல்லி நிறைய செய்திகளை சொல்பவர்கள். அவர்கள் மௌனத்தாலேயே பேசுபவர்கள். அவர்கள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இத்தனை செய்திகளை சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு சின்ன இணக்கம் தெரிகிறது. இதற்கு காரணம், இதற்கு நாம் நன்றி யாருக்காவது சொல்லணும்னா ட்ரம்ப்புக்கு தான் சொல்லணும். கண்டிப்பாக. சரிதானா? நமக்கும் அவங்களுக்கும் எல்லை பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. 1950 ஆரம்பித்தது, 62 மிக பெருசாச்சு. 50களிலே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுர கிலோமீட்டர் அக்ஸாய்ச்சனில் எடுத்துக்கிட்டாங்க, பிடிச்சு ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதை வந்து பின்பு பாகிஸ்தான் அவர்களுக்கு தாரவாத்து கொடுத்துருச்சு 63. 62 கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர் அவர்கள் லடாக்கில் பிடித்து கொண்டார்கள். இன்னும் 43,000 நமக்கு உரிமையான 43,000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை அவர்கள் கைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள், கையகப்படுத்தி இருக்கிறார்கள்.
அது நமக்கு ஒரு நெருடலாக தான் கடைசி வரைக்கும் இருக்கும். 2020 கால்வானில் ஒரு எல்லை பிரச்சனை வந்துச்சு. அதில் நாம் 20 வீரர்களை இழந்தோம், அவர்கள் 4 வீரர்களை இழந்தார்கள். ஸோ நமக்கும் அவர்களுக்கும் அருணாச்சல் பிரதேசத்தை அவர்களுடைய வரைபடத்தில் காட்டுகிறார்கள். ஸோ அதுக்கு சீன பெயர்கள் எல்லாம் தருகிறார்கள். தலாய் லாமா இங்கே இருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கிறது. நாம் அவருக்கு வந்து தஞ்சம் தந்திருக்கிறது, அடைக்கலம் தந்திருக்கிறது. இது மாதிரி நமக்கும் அவர்களுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை நாம் பெறலாம் இந்த உறவினால். அவர்கள் தயாரிக்க இப்போ நம்ம நிறைய சோலார் பயன்படுத்துகிறோம். அந்த பேனல் அவர்கள் செய்கிற அந்த மலிவான விலைக்கு அந்த தரத்துக்கு நம்மளால் பண்ண முடியல, பல பேரால் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து நிறைய பொருட்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய வகையில் மலிவான முறையில் நல்ல தொழில் முறை நேர்த்தி உள்ள பொருட்களை நாம் அவர்களிடமிருந்து பெறலாம். அந்த சந்தையையும் நாம் அணுகக்கூடிய ஒரு திறனை நாளாவட்டத்தில் வளர்த்து கொள்ளலாம். சார், இப்போ இந்த இந்தியா சீனாவுடைய அந்த நட்புறவையே சில பொருளாதார வல்லுநர்களுடைய பார்வையில் இருந்தாலும் நம்ம சீனாவை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நம்ப முடியாது. அதாவது நான் வேற ஒரு இடத்துல சொன்ன மாதிரியே சொல்கிறேன். உங்கள் வீட்டினுடைய ஒரு பகுதியை அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஆக்கிரமிச்சிருக்கார். ஆனாலும் நம்ம அவரோட வேறு வழி இல்லாத ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறோம், பராமரிக்கணும். அப்போது அதை எப்படி பண்ணுறது? அது ஒரு நெருடலாக தான் நமக்கு இருக்கும். இது நம்முடைய பொருளை ஒன்று அவர் வச்சுருக்காருன்ட்டு, அது உங்களுடைய பொருள் இல்லைன்னு அவர் சொல்கிறார், அது அவருக்கு சொந்தமானதுன்றார். இதை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவர்கள் தீர்க்கணும்னு நினைக்கல, நாம் தான் நினைக்கிறோம். நாம் வந்து இதுவரைக்கும் எந்த நாட்டோடவும் உறவை வெட்டி கொண்டதில்லை. ஒரே ஒரு நாட்டோடு மட்டும்தான் நாம் உறவை வெட்டி கொண்டோம், அது சீனா. பாகிஸ்தானு கூட 3 போர்களை நாம் செய்திருக்கிறோம், உறவை வெட்டி கொண்டதில்லை. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை நாம் வந்து என்றைக்குமே துண்டிச்சிட்டதில்லை, குறைச்சிருக்கோம். ஆனால் சீனாவோடு 62 போருக்கு பிறகு நாம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை துண்டித்து விட்டோம். ஸோ அதனால் அவர்கள் வந்து நமக்கு ஒரு கசப்பான அனுபவம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் நாம் அதை வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அந்த உறவு இருக்கும். ஆனாலும் ஒரு ப்ராக்டிக்கலான அப்ரோச், ஒரு செயல்முறை அணுகுமுறையில் நாம் அவர்களோட இருப்போம். இப்போ அது வந்து அவர்களை கஷ்டப்படுத்தியிருக்கு. அவர் பீட்டர் நவாரோ, ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர், நேற்று திங்கள் அன்னைக்கு அவர் போட்டிருக்க ட்வீட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப கடுமையாக இந்தியாவை மகாராஜா ஆஃப் டாரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு த பிராமின்ஸ் ஆர் பெனிஃபிட்டிங், இந்தியர்களுடைய செலவில் பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு வந்துட்டு மோடி ஒரு நல்லவர் தான், அவர் ஏன் வந்து இந்த பூட்டினோடவும் ஷீயோடவும் ஒய் இஸ் ஹி இன் பெட் வித் தெம் அப்படின்றார். அது வந்து ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம்னா, ஏன் இவங்களோடு அவர் வந்து நட்பு பாராட்டுறார். அதை அப்படியே மொழிபெயர்க்கிறதுனா, ஏன் அவர்களோடு இவர் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். பட் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் ஏன் இவங்களோட நட்பு பாராட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. இதெல்லாம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கடைசியாக போட்டதில் நம்மளை வந்துட்டு உலகத்திலேயே அதிகமாக வரி விதிப்பு உள்ள நாடு நாமோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து போட்டிருக்க ட்ரேட் வெயிட்டட் ஆவரேஜ்னு ஒரு அளவுகோல் இருக்குது. மொத்த வர்த்தகத்தை கணக்கு பண்ணி அதில் ஒரு சராசரியை பார்க்கறது, ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்து. அது ரொம்ப டெக்னிக்கல், நம்ம உள்ளே போக வேண்டாம். பட் பொதுவாக அவர்கள் நம்ம மேலே விதிக்கிற வரி வந்து 2.4%. நாம் விதிக்கிறது 2.5 மடங்கு அதிகம், 6.2%. ஸோ அதனால் அவர் சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்குது. ஆனால் நாம் தான் அதிகமான வரி விதிக்கிற நாடு அப்படின்றதுல ஓரளவும் உண்மை இல்லை. ஏன்னா ஜாப்பனீஸ் வந்து அரிசிக்கு 700% வரி விதிக்கிறாங்க. இன்னும் பல பேர் அமெரிக்கர்களே 350% வரி விதிப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே சார், நேற்று இந்த சந்திப்பின் போது குறிப்பாக நம்ம பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் ஒரே காரில் பயணிக்கிறாங்க. இதெல்லாம் மேலும் ஒரு கோபத்தை ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தாதா? குறிப்பாக வந்து பாகிஸ்தான் பிரதமர் இருக்கிறாரு, அவங்களை கடந்து போகிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் அரசியல் பார்வையாக முன்வைக்கிறது? இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், ஒரு சிம்பலிசம் தான். அந்த அவர்கள் 2 பேரும் முதல்ல 45 நிமிடம் ஒன்றாக அவருடைய லிமோசினில் அவர்கள் செல்கிறார்கள். அதை வந்து ரஷ்ய ஊடகங்கள் தான் முதல்ல வெளியே கொண்டு வராங்க. அதற்கப்புறம் நம்முடைய பிரதமர் அந்த லிமோசினில் இருக்கிற ஒரு படத்தை வெளியிடுறார். அப்புறம் அவரோட நாம் எப்போ பேசினாலுமே அவரோட ஒரு ஆழமான புரிதல் எனக்கு இருக்கும், இன்சைட்ஃபுல்ன்றார். ஒரு ஆழமான பார்வையை அவர் கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து நான் அதையெல்லாம் அவரோட பேசுவது அந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்றத அதை சொல்கிறார். 45 நிமிடம் 2 உலக தலைவர்கள் என்ன பேசியிருக்க முடியும்? ஒரு கார்லேயே இவ்வளவும் நடக்குது. அப்போது அதை கேட்குறாங்க. அவருடைய
அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன், புட்டினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு, அந்த கார் தான் எங்களுடைய சுவர், ஓகே, இட் இஸ் அவர் வால்ஸ் என்று சொல்லுகிறார். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, சுவர்னா அது எப்படி சார் இந்தியா, அதாவது யாரும் ஒட்டு கேட்க முடியாது ஓகே அப்படின்ற மாதிரி, அப்படி தான் எடுத்துக்கணும், எங்களுடைய சுவர் அது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வந்து மோடி வாஸ் அட் ஹோம், அவர் அவருடைய இல்லத்தில் இருப்பது போல் உணர்ந்தார், அவ்வளவு இயல்பாக ரஷ்ய இருந்தார், அதிபரோட கார்ல இருக்கிறத. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து இன்னும் மேலே வந்து அவங்கள கண்டிப்பாக எரிச்சல் ஊட்டும். அதற்கப்புறம் பூட்டின் இந்த மொத்த மாநாடுமே அவர்களை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ட்ரம்ப் அது தொடர்பாக எதுவும் போடலை பெருசாக, அதை நம்ம காத்திருக்கணும், பார்க்கலாம். இல்லை ஒருவேளை அவருடைய அவர் கீழே வேலை செய்கிறவங்கள அந்த மாதிரி போட சொல்லுவாரான்னு பார்க்கணும். நம்ம இன்னும் நாளைக்கு இன்னும் நேற்று தான் முடிஞ்சது, நேற்று முடிந்தது அந்த இது 2 நாள் மாநாடு, அது நேற்று முடிந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய 2ஆம் உலகப் போர் முடிந்த 80வது ஆண்டை நிறைவு செய்யும் வகையில், அதை கொண்டாடும் வகையில், அது ரஷ்யர்களும் சீனர்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று காட்டும் வகையில் ஒரு பெரிய இராணுவ அணிவகுப்பு இன்றைக்கி நடக்கிறதா இருக்குது. அதுக்கு நம்ம பிரதமர் இல்லை, அவர் போயிட்டார். அந்த அணிவகுப்பை பார்க்கறதுக்காக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் வந்திருக்கார், குண்டு துளைக்காத ரயிலில் பயணம் செய்து வந்திருக்கிறார். ஆமாம், அவர் வந்திருக்கார். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்று உலக ஒழுங்கு, an alternative world order, அதை வந்து இந்த தலைவர்கள் செய்கிற மாதிரி இருக்கு. அதாவது இவர் இப்போ இதை பார்க்கும்போது சீனா தன்னை மேல் நோக்கி நகர்த்தி கொள்ள ஒரு வழியா சார்? சீனா எப்போவுமே எல்லா நாடுகளுமே தாங்க முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சீனர்கள் அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர்கள் ஏறக்குறைய அவர்கள் 2வது இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய ஒரே சூப்பர் பவர் அமெரிக்கானா அதுக்கு அடுத்த இடத்துல இருப்பவர்கள் இவர்கள் தான். இவர்களுடைய இராணுவ பலமாகட்டும், அவருடைய பொருளாதார வலிமையாகட்டும் அசாத்தியமானது. இதை ஒரு 40 ஆண்டுகளில் அவங்க சாதிச்சிருக்காங்க. வேறு எந்த நாடும் இவ்வளவு விரைவில், இவ்வளவு வேகமாக, இவ்வளவு முன்னுக்கு வந்ததில்லை. அதனால் சீனர்களுக்கு we have to give credit. அவர்களை கண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கும் தோழர்களுக்கும் பெரிய ஒரு புரிதல் இருக்குது. அமெரிக்காவினுடைய வளர்ச்சியில் தங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக ஐரோப்பியர்கள் எண்ணுகிறார்கள். அதனால் அமெரிக்கா வளர்வதை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா வளர வேண்டும், அது மிக பலமான நாடாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஐரோப்பியர்களின் எண்ணம். கனடாவினுடைய எண்ணமும் அதுதான். சரிதானா? இங்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ரஷ்யர்கள் சீனர்கள் மிக பலசாலியாக மாற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அல்ல. நாம் அப்படி நினைக்கல, மற்றவர்களும் அப்படி எண்ண மாட்டார்கள். அதே மாதிரி சீனர்கள் ரஷ்யர்கள் பெரிய பலசாலியாக வர வேண்டும் என்று எண்ணுபவர்களும் அல்ல. இருவரும் ஒருவரை கண்டு அஞ்சுபவர்கள் தான். அதனால அந்த பரஸ்பர நம்பிக்கை என்பது, இந்த ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மியூச்சுவல் ட்ரஸ்ட், அது இல்லாத ஒரு அமைப்பு இது. இது வந்து காலத்தினுடைய கட்டாயத்தால் இவர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. இப்போ ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்ன்ட்டு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய பொருளாதார திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் சீனர்கள் பல இடங்களில் இந்த 15-20 ஆண்டுகளில் நிறைய முதலீடுகளை பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவில் பண்ணுறாங்க, நேபாளில் பண்ணுறாங்க, மற்ற இடங்களில் பண்ணுறாங்க. அது அவர்களுடைய சாஃப்ட் பவர், அதாவது மென்மையான சக்தியை அவர்கள் அதிகப்படுத்துறது, வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. இதை கண்டு நாம் அஞ்சுகிறோம். ஏன்னா அது வந்து நம்முடைய செல்வாக்கு உள்ள பகுதிகள் எல்லாம் அவர்களுடைய செல்வாக்குக்கு கொண்டு போய் விடும் என்று நாம் எண்ணுகிறோம். இப்போ நேபாளில் அவர்கள் செய்திருக்கிறதெல்லாம், நேபாளிகள் நம்முடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், கலாச்சார ரீதியாக நம்மோடு ரொம்ப இணக்கமானவர்கள்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களோடு சரிசமமாக, இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நம்மோடு அவர்கள் காட்டுகிற ஒரு உறவை காட்டிலும் அவர்களோடு மிக நேசமான ஒரு உறவை வைத்திருக்கிறார்கள். சரிதானா? அதனால் நாம் நேற்று நடந்த அந்த தீர்மானம், மாநாட்டினுடைய முடிவில் வந்த தீர்மான வடிவில் நாம் ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்க்கு மற்ற 22 நாடுகள் நினைக்கிறேன், 22 நாடுகளும் அதற்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நாம் மட்டுமே அதற்கு ஆதரவாக இல்லை. ஸோ அப்போ இந்த அமைப்பு வந்து ஒருத்தர் நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு இதை தான் அப்படின்ற அளவு தானே தவிர, இது வந்து நம்ம சம்பந்தம் பண்ணிக்கிற ஒரு உறவல்ல. நாம் சம்பந்திகளாக ஆகவே முடியாது. இப்போது அமெரிக்காவனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் இந்த சிக்கல் இல்லை. அதனால தான் அது வந்து அந்த உயரத்தில் இருக்குது. ஓகே சார். சார், இப்போது இந்த ட்ரம்ப் விதித்த இந்த வரி விதிப்பு, அந்த 50% வரி மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் விதிச்சிருக்கிறாரு. மக்களுக்கு பொதுவாக ஒரு அச்சம் இருக்குது, 3ஆம் உலகப் போர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் பொருளாதார வல்லுநர்களுடைய பார்வையில் இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி போர் நடத்தாமல் பொருளாதார ரீதியாக ஒரு போர் நடத்தியிருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு பார்க்குறாங்க சார். உண்மையா?
இல்லை அப்படி நடக்கல. அவர் வந்து வசூல் ராஜா மாதிரி செயல்படுறாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்த உடனே என்ன பண்ணார், எல்லா நாடுகளும் 10% வரி, எல்லா நாடுகளும் 193 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையில். அமெரிக்காவோட பெரிய வர்த்தகம் பண்ணாத நாடுகள் கூட 10% வரி விதிக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாரும் கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டார். அவங்களுடைய கஜானா வந்து காலியாக இருக்குது, அதில் இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு பணம் வரும், இதெல்லாம் சொல்கிறார். இப்போ 60,000 சீன மாணவர்களுக்கு அவர் வீசா முதல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் இப்போ தரப்போகிறாரு. இந்த 5 ஆண்டுகளில் அந்த 60,000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்ததை அவர் தொடர்ந்து பண்ண போகிறார். முதல்ல அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், நம்முடைய பல்கலைக்கழகங்கள் அவர்களுடைய பணத்தால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாமே அவர் வந்து இந்த வியாபார கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாரு. இந்த வரி விதிப்புனால எவ்வளோ பணம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு பேசுகிறார். அதனால் அவர் ஒரு வசூல் ராஜாவாக தான் இருக்காரே ஒழிய எல்லாரையும் தண்டிக்கிறார். அதில் வந்து அவரால் தண்டிக்க முடியாத இடத்துல உயரத்தில் இருப்பவர்கள் இந்த சீனர்கள். 145% வரி விதித்தார். அதற்கப்புறம் இறங்கி வந்தார். ஏன்னா அது அவரையே வந்து பூமராங் மாதிரி தாக்குச்சுன்றதுனால அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதன் பேரில், ஸ்காட் பெசன்ட் அவருடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, அவருடைய நிதியமைச்சர் சொன்னதன் பேரில் அவர் இறங்கி வந்தார். 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 30% வரியாக அதை அவர் குறைத்தார். அவர்கள் அதற்கு பதிலாக 10%, 125% வரி விதிப்பை சீனர்கள் செய்திருந்தார்கள். 10% அவர்கள் குறைத்தார்கள். அதனால் அவரால் சண்டை போட முடியாத ஒரு இடம் இருக்குன்னா அது சீனர்கள். ஐரோப்பியர்களையும் அவர் துன்பப்படுத்துகிறார், கனடியர்களை அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்குகிறார். ஸோ அவர் வந்து நம்மளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து பண்ணுறாருன்ட்டு இல்லை. ஆனால் 2 நாள் முன்னாடி நியூயார்க் டைம்ஸில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு 1 டசன் ஆட்கள் 2 தரப்புலையும் பேசி அவர்கள் ஒரு பெரிய கட்டுரையை வடித்திருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஜூன் 17 அன்று நம்முடைய பிரதமருக்கு ட்ரம்ப் ஒரு 35 நிமிடம் அவருடைய ஏர்ஃபோர்ஸ் 1 கனடாவிலிருந்து G7 மாநாட்டுக்கு பிறகு அவர் புறப்பட்ட பிறகு நம்முடைய பிரதமருக்கு ஃபோனில் அழைத்து ஒரு 35 நிமிடம் அவர் பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறார், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த 4 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் அதை பண்ணிட்டேன்று எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நம்முடைய பிரதமர் அதை மறுத்து என்ன சொல்கிறார், அந்த கட்டுரையின்படி இல்லை இது நாங்களே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறார். அவரை வந்து உதாசீனப்படுத்துவதாக இருக்கிறது. அதை கடந்து போகிறார் ட்ரம்ப். அவர் சொல்கிறாரு, என்னை பாகிஸ்தானிகள் எனக்கு நொபல் பரிசு தருவதற்கு பரிந்துரை செய்ய போகிறார்கள்ன்றார். அதை நம்முடைய பிரதமர் கடந்து போகிறார். அது இன்னும் அவருடைய கன்னத்தில் அறைந்தது போல் இருக்கிறது. அதற்கு 35 நிமிடம் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்தில் எந்த தொடர்பும் இல்லை. அதற்கப்புறம் ஃபோன் மூலமாக ட்ரம்ப், நீங்கள் தான் போன முறை கேட்டீங்க, என்ன பல முறை அவர் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணதாகவும் நான் சொன்னேன், அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் அந்த கட்டுரையின்படி ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கேருந்து ட்ரம்ப்புடைய அலுவலகத்திலிருந்து நம்முடைய பிரதமரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்ததாகவும், ட்ரம்ப் நாம் வந்து அந்த ஃபோன் காலை எடுக்கலைன்னும் சில பேர் சொல்கிறாங்க. அதை மறுத்திருக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர், அதை மறுத்திருக்கிறார். சரிதான், அந்த அம்மா மறுத்திருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன உண்மைன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரம்ப்போட என்ன பேசினாலும் இதுதான் நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அவர் போடுறது தான் உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோன்ற பயத்திலேயே அவரோட பேச வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஆமாம். அப்புறம் வந்து முந்தா நாளில் ட்ரம்ப் போட்ட கடைசி ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு, மே மாதத்தில் இரும்புக்கும் ஸ்டீலுக்கு எக்குக்கும் மருந்துகளுக்கும் ஆட்டோ கம்போனன்ட்ஸ் ஆட்டோ பாகங்களுக்கும் பரஸ்பர அளவில் 0 டாரிஃப், 0 வரி 2 தரப்புலையும் போட்டுக்கலாம் ஒரு அளவு வரைக்கும் அப்படின்ட்டு இந்தியர்கள் ஒரு விரும்பி என்னை கேட்டார்கள், கோரிக்கை விடுத்த மாதிரி சொல்றாரு. ஆமாம், அந்த அளவுக்கு இறங்கி வந்தாங்க அவர்கள். ஆனால் அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து டாரிஃப் கிங்குன்னு சொல்கிறாரு. திருப்பி அவர்கள் உலகத்திலே நம்மால் அவர்கள்கிட்ட அது எந்த பொருளும் விற்க முடியல, அவர்களுடைய சந்தை வந்து எட்ட முடியாத உயரத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் ரொம்ப குறைப்படுறார். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் இவ்வளோ கடுமையாக அவங்ககிட்ட நடந்துக்கிறேன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர்கள் எவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, இது வந்து ஒன் சைடட் டிசாஸ்டர் அப்படின்றார். ஏன்னா ஒரு தலைப்பட்சமான பேரழிவு அமெரிக்கா சந்தித்திருக்கிறது இவர்களோடு வர்த்தகம் செய்ததில் அப்படின்றார். நம்மளை குறை சொல்கிறார். நம்மோட வந்து வியாபாரம் பண்ணி அவர்கள் கெட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் இவ்வளோ கடுமையாக ட்வீட் பண்ணுறார். அதனால் நம்ம மட்டும் அவர் வந்து பனிஷ் பண்ணுறதா இல்லை. பட் அந்த கட்டுரையின்படி அவருடைய கௌரவத்தை நம்முடைய பிரதமர் காப்பாற்றவில்லை, அவருடைய முகத்தை காப்பாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை. அந்த வருத்தத்தில் தான் இப்படி நடந்துக்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர்கள் திருப்பி வேற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த ஜூன் 17 ஃபோன் காலுக்கு பிறகு
கனடாவில் G7 சந்திப்பில் நம்ம பிரதமர் பார்க்குறாரு. அதெல்லாம் சுமூகமாக போகுது. ஏன்னா ட்ரம்ப் அங்கேருந்து ரொம்ப வேகமாக புறப்பட்டு நீங்கள் பாருங்கள் நான் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், அதுக்காக நான் போகிறேன் வாஷிங்டனுக்குன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் ஈரானில் குண்டு போட்டதவர். சரிதானா? அது நடக்கும்போதே அவர் வந்து நம்முடைய பிரதமருக்கு அழைப்பு தரார். கனடாவிலேயே நீங்கள் வந்துட்டு போகிறீங்களா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வாஷிங்டன் வரைக்கும் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகிறீங்களான்றார். அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசம் முனருக்கு அவர் விருந்து தருகிறார். நம்ம பிரதமருடைய அலுவலகத்தில் இருந்தவர்கள்லாம் பயந்துட்டாங்க. எங்கே இந்த அங்கே முதல்ல அப்படியெல்லாம் வந்து புரோட்டோகால் படி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து இவர் அது என்ன ராஜதந்திரம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு அரசு முறை பயணம் என்பது ரொம்ப யோசித்து திட்டமிட்டு பண்ணுறது. அந்த மாதிரிலாம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ ஆர் சச் குட் ஃப்ரெண்ட்ஸ். பல வருஷங்களாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 40 வருஷமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, அது வேறு. இது அப்படி கிடையாது. ஸோ அப்புறம் நீங்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை விருந்துக்கு அழைச்சிட்டு இந்திய பிரதமரை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அப்போ எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, அது 1000 காலம் 1500 வருஷமாக அவங்க 2 பேரும் காஷ்மீர் தொடர்பாக சண்டை போடுறாங்கன்ட்டு ட்வீட் போடுறீங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய மன வேறுபாடு, எங்களுக்குள் இருக்கக்கூடிய சித்தாந்த வேறுபாடு, எங்களுக்குள் இருக்கக்கூடிய பகை, இது எதையுமே தெரியாத ஒரு வழிபோக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. என்ன மாதிரியான சிந்தனையில 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? தெரியல, யாருக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாருன்ட்டு. சரி, இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பேசின மாதிரி அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை நான் தான் அந்த அணு ஆயுதமாக மாறாமல் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம கடந்து போயிடுறோம். அதே போல் அந்த முனீர் தரப்பில் எனக்கு வந்து அந்த அமைதிக்கான நோபல் பரிசை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதையும் நம்ம கடந்து போயிடும். இதெல்லாம் ஒரு கோபம். இந்த சூழலில் நம்ம ரஷ்ய அதிபரோட ஒரு இணக்கமான ஒரு சூழலில் இருக்கும். தொடர்ந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பெனால்ட்டி என்ன அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா சார்? இதுக்கு மேலே என்ன அதிகரிக்கிறதுக்கு இருக்கு? இன்னும் அதிகரிச்சாருன்னா என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமான? இல்லை, அதாவது இந்த அளவுக்கு இதுவே வந்து நம்மளை வந்து மூச்சு திணற வச்சிருச்சு. இனிமேல் என்ன இருக்கு? இனிமேல் ஒன்றும் இல்லை. குறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. நாம் வந்து நம்ம எடுத்திருக்கிற அணுகுமுறை தான் கரெக்டு. நம்முடைய அதாவது செயல் தந்திர சுதந்திரம், ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸை நம்முடைய உறவுகளில் நாம் வந்து வெரி ப்ரவுட் நேஷன். எல்லா நாடுகளுமே ரொம்ப ப்ரவுடான நாடுகள் தான். அதனால் நாமும் அந்த மாதிரி ஒரு பெரிய சுயமரியாதையை விரும்புகிற ஒரு நாடு. நாம் ரொம்ப வளர்ந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் நம்முடைய அந்த சுதந்திரத்தை நாம் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போவதில்லை. அதனால் அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது, நாம் மட்டும் இதை பண்ணலை, ப்ராஃபிட்டியரிங் பண்ணுறோம், மற்றவர்களுடைய சாவில் நாம் பிழைக்கிறோம் அப்படின்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அவருடைய ஆலோசகர் சொல்கிறார், ட்ரம்ப்பே சொல்கிறார், நிறைய நீங்கள் அவங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து வந்து நிறைய எண்ணெய் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து அந்த சுத்திகரித்து அதை வந்து நல்ல விலைக்கு விற்கிறாங்கன்னு பீட்டர் நவாரோ சொல்கிறார். அப்போ தான் அவர் சொன்னது, இந்த பிராமணர்கள் வந்து இந்தியர்கள் வயிற்றில் அடித்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் இந்த ஆயில் லாபி, அதாவது அம்பானியை சொல்கிறார், அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மோடியினுடைய அரசில் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கீழிறங்கி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நாம் இப்போ இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அமெரிக்கர்களே ரஷ்யாவோட வர்த்தகம் செய்கிறார்கள். நம்பர் 1. யுரேனியம் வர 50% வாங்குறாங்க. ஐரோப்பியர்கள் வர்த்தகம் செய்கிறார்கள். நாம் சுத்திகரித்து விற்கிற எண்ணெயை இந்த பொருளாதார தடைகள் விதித்திருக்கிற நாடுகள் தான் நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க. அதாவது நம்ம விற்பது தவறு என்றால் அவர்கள் நம்மிடத்தில் வாங்குவதும் தவறு. ஸோ 2 பேரையும் சொல்லணும், கரெக்டாக? ஸோ அப்படி இது எல்லாமே அதாவது யூனிலேட்ரல் டிசாஸ்டர்னு சொன்னார் இல்லையா, அது அவர் தான். சரி, இப்போ நம்ம தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம், அதே போல் அரப் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்குறோம். அதிக அளவிலான கச்சா எண்ணெய் நமக்கு மலிவாகவும் கிடைக்குது. நிறைய வாங்கும்போது நமக்கு இங்கே பெட்ரோல் ரேட் குறையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல? இல்லை, அப்படி இல்லை. அதாவது உலக சந்தையினுடைய எப்போவுமே விலைவாசி ஏறுகிற விலைவாசி என்றும் இறங்கியதில்லை. இறங்கியிருக்கா? இப்போ அது தக்காளி மட்டும்தான் இறங்கும், அது சீரழிகிற அளவுக்கு வந்துடும் மார்க்கெட்டுக்கு, அப்போ வந்து அது ரொம்ப குறைஞ்சிரும். வெங்காயம் ஒரு வேளை அப்படி குறையும். பட் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் மேலே போச்சு கீழே வந்துச்சுன்னுலாம் கிடையாது. என்ன அதில் வந்து இந்த மாதிரி இந்த எண்ணெயினுடைய விலை, குறிப்பாக பெட்ரோல் டீசல், இதனுடைய விலை வந்து என்றைக்குமே மேலே போயிட்டே தான் இருக்கே ஒழிய அது கீழே வந்ததா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆயுள் காலத்தில், என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நினைவில்லை. நாம் அந்த எண்ணெயை வாங்குறது ரொம்ப மலிவாக தான் வாங்குகிறோம். உலக நாடுகள் முழுக்க மலிவாக தான் அதை வாங்குகிறாங்க. ஆனால் அதற்கு ஏகப்பட்ட வரிகளை எல்லா அரசுகளும் விதித்திருக்கிறார்கள். ஏன்னா நாம் அந்த எண்ணெயை வந்து ரொம்ப நம்முடைய அந்நிய செலாவணியில் பெரும்பகுதி அதுக்கு கொடுத்து தான் வந்து பண்ணுறோம். அதில் நிறைய மிச்சப்படுத்தணும். கிட்டத்தட்ட $17 பில்லியன் இந்த 3 வருஷத்தில் நம்ம மிச்சப்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வரி விதிப்பு அபராதத்தினால அதெல்லாம் நமக்கு காணாத போயிடும்.
இப்போ நம்ம சம்பாதிச்சதெல்லாம் போயிடும், அதெல்லாம் முடிஞ்சு போன பழைய கதையாயிடும். நமக்கு பெரிய சலுகையையும் ரஷ்யர்கள் இப்போது தருவதில்லை. முன்ன தந்த அளவுக்கெல்லாம் 7% குறைச்சலை நம்ம வாங்குகிறோம் மார்க்கெட்டை விட. ஸோ 100 ரூபா இருக்குன்னா நமக்கு 93 ரூபாய்க்கு அந்த எண்ணெயை நம்ம வாங்குகிறோம். நாம் அந்த எண்ணெயை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி வெளியில் 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வச்சுக்குவோம். இதைத்தான் இதற்கு முந்தைய அரசுகளும் செய்தார்கள், அதற்கு முந்தைய அரசுகளும் செய்தார்கள், இனி வரும் அரசுகளும் செய்யும். அவர்கள் எங்கே மானியம் தராங்கன்னா டீசலுக்கு தருவாங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் விவசாயிகள் நிறைய பயன்படுத்துவாங்க, அவங்க டிராக்டருக்கு பயன்படுத்துவாங்க, மற்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தருவாங்க மானியம். மற்றபடி இந்த வரி விதிப்பு என்பது உங்களை நுகர்வோர் இதை குறைவாக பயன்படுத்த வேண்டும், அதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாதுன்ற காரணத்துக்காக இத்தனை வரி விதிப்பு இருக்குது. இவ்வளவுதான். முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸரி ஐட்டம், ஒரு ஒரு ஆடம்பர பொருளாகத்தான் நமக்கு பெட்ரோல் இருக்குது. ஏன்னா அதனுடைய விலை வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் வேலை பார்த்த அரபு நாடுகள் பலதில் தண்ணியோட விலை வந்து பெட்ரோலை விட அதிகம். ஏன்னா அங்கே தண்ணி பட்ட பாடு பெட்ரோல். அது வந்து நீங்கள் ரொம்ப மலிவாக வாங்கிடலாம். ஒரு பாட்டில் தண்ணி வந்து ஒரு பாட்டில் பெட்ரோலை விட விலை அதிகம். அப்படி கிடையாது நம்ம ஊரில், அந்தந்த நாடுகளோட சூழலுக்கு தகுந்த மாதிரி. அதனால வந்து நம்ம அம்பானி இந்த 3 வருஷமாக நிறைய பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பங்கு சந்தையினுடைய பங்குகளுடைய விலையெல்லாம் உயர்ந்துருச்சு, அதெல்லாம் உண்மை. ஸோ நாம் வந்து 80% நம்முடைய எண்ணெய் தேவையை வெளியிலிருந்து தான் வாங்குகிறோம். அதனால் இந்த நிலை தொடரும். இதெல்லாம் கடந்து போகணும்னா பொருளாதார ரீதியாக நம்ம நிறைய வளர்ந்துட்டோம்னா அப்போ வந்து இந்த மானியம், இந்த சலுகை இதெல்லாம் வெறும் டீசலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே வந்துடும். ஆனால் நம்முடைய வருங்காலம் வந்து இந்த எண்ணெயில் இல்லை. நம்ம வந்து மின்சாரத்தால் மாற்று சக்தி ஒரு பெரிய முன்னணி நாடாக நாம் மாறுவது தான் நமக்கு நல்லது. அதனால் அதை நோக்கி தான் நம்ம போகணும். இறுதியாக ஒரு கேள்வி சார், தங்கத்தில் இதனுடைய ஏன்னா பண மதிப்பு வந்து குறைஞ்சிருக்குது, தங்கத்துடைய ரேட்டு இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக வந்து 9 கேரட் தங்கம்லாம் இப்போ வரப்போகிறதா சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் சார் தங்கத்துடைய விலையில்? எனக்கு தெரிஞ்சு நான் வெளிநாடுகளில் 14 கேரட் வரைக்கும் பார்த்துருக்கேன். அதற்கு கீழே நான் பார்த்தது கிடையாது. 16 கேரட், இந்த 22 கேரட் அப்படின்றது நம்ம நாட்டில் மட்டும்தான். அப்புறம் இந்த அரபு நாடுகள் சிலதில் பார்த்துருக்கேன். மற்றபடி மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அங்கெல்லாம் வந்து 14 கேரட் தான். அவர்கள் அப்படிப்பட்ட தங்கத்தை தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த 14 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 22 இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து கொண்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய உலக விஷயங்கள் பற்றி பேசணும். நன்றி சார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.